எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏன் சிலர் எப்போதும் வெற்றி பெறுகிறார்கள்? இந்த கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி அதுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். உலகத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான 24 மணி நேரம்தான் கிடைக்கிறது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சூரியன் உதயமாகிறது. ஆனால் ஏன் சிலர் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறுகிறார்கள்? ஏன் சிலர் தங்கள் கனவுகளை நனவாக்குகிறார்கள்? ஏன் சிலர் தடைகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கிறார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை உளவியல் மற்றும் மனித நடத்தையின் அடிப்படையில் பார்க்கலாம். முதலில் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் மிகப்பெரிய அறிவாளிகள் அல்ல. அனைவரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்களும் அல்ல. அனைவருக்கும் அதிர்ஷ்டம் மட்டும் இருந்ததுமில்லை. அவர்களுக்கும் பயம் இருந்தது. அவர்களுக்கும் தோல்விகள் இருந்தன. அவர்களுக்கும் விமர்சனங்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் மற்றவர்களை விட வித்தியாசமாக நடந்து கொண்டார்கள். முதலாவது, அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். தோல்வி வந்தால் பலர் அரசாங்கம் காரணம், குடும்பம் காரணம், நண்பர்கள் காரணம், சூழ்நிலை காரணம் என்று காரணங்களை தேடுகிறார்கள். ஆனால் வெற்றி பெறுபவர்கள், இதில் நான் என்ன சிறப்பாக செய்திருக்கலாம் என்று தங்களை கேட்கிறார்கள். பொறுப்பை ஏற்றுக்கொள்வது முன்னேற்றத்தின் முதல் படி. இரண்டாவது, அவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறார்கள். பள்ளி முடிந்ததும் கற்றல் முடிந்து விடாது. வெற்றி பெறுபவர்கள் புத்தகங்கள் படிக்கிறார்கள். புதிய திறமைகள் கற்றுக்கொள்கிறார்கள். அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள். ஏனெனில் உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. மூணாவது, அவர்கள் தோல்வியை ஆசிரியராக பார்க்கிறார்கள். தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பல முறை கீழே விழுகிறது. ஆனால் அது மீண்டும் எழுந்து முயற்சி செய்கிறது. அதேபோல் வெற்றி பெற்றவர்களும் தோல்வியை ஒரு பயிற்சியாக பார்க்கிறார்கள். நாலாவது, அவர்கள் தங்கள் நேரத்தை பாதுகாக்கிறார்கள். நேரம் என்பது பணத்தை விட மதிப்புமிக்கது. இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் இழந்த நேரத்தை திரும்ப பெற முடியாது. அதனால் வெற்றி பெறுபவர்கள் தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். தங்கள் இலக்குகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். அஞ்சாவது, அவர்கள் ஒழுக்கத்தை நம்புகிறார்கள். உற்சாகம் சில நாட்களுக்கு மட்டுமே இருக்கும். ஆனால் ஒழுக்கம் இருந்தால் தினமும் செயல்பட முடியும். மனம் விரும்பாத நாளிலும் அவர்கள் வேலை செய்வார்கள். அதுவே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. ஆறாவது, அவர்கள் நீண்ட கால சிந்தனை கொண்டவர்கள். பலர் இன்று கிடைக்கும் சிறிய மகிழ்ச்சியை தேர்வு செய்கிறார்கள். வெற்றி பெறுபவர்கள் இன்று உழைக்கிறார்கள், நாளை பலனை நினைக்கிறார்கள். அவர்கள் விதையை பார்க்கும்போது மரத்தையும் கற்பனை செய்கிறார்கள். ஏழாவது, அவர்கள் தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட மாட்டார்கள். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக, நேற்றைய என்னை விட இன்று நான் சிறப்பாக இருக்கிறேனா என்பதில்தான் கவனம் செலுத்துகிறார்கள். எட்டாவது, அவர்கள் மன உறுதியை வளர்த்து கொள்கிறார்கள். வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது. சில நேரங்களில் தோல்வி வரும். சில நேரங்களில் தனிமை வரும். சில நேரங்களில் எல்லாமே எதிராக இருப்பது போல தோன்றும். அந்த நேரங்களில் கூட கைவிடாமல் முன்னேறுபவர்கள் தான் இறுதியில் வெற்றி பெறுகிறார்கள். ஒன்பதாவது, அவர்கள் கனவு காண்பதோடு மட்டுமல்ல, செயல்படுகிறார்கள். பலருக்கு கனவுகள் இருக்கின்றன. ஆனால் சிலரே அதற்காக தினமும் உழைக்கிறார்கள். கனவு ப்ளஸ் செயல் ப்ளஸ் தொடர்ச்சி வெற்றி. வெற்றி என்பது ஒரு நாள் நிகழ்வு அல்ல. அது தினமும் எடுக்கும் சிறிய முடிவுகளின் கூட்டுத்தொகை. தினமும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள். தினமும் கொஞ்சம் முன்னேறுங்கள். தினமும் உங்களை மேம்படுத்துங்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது சிறிய முயற்சிகளை உங்களை பெரிய வெற்றிக்கு கொண்டு சென்றதை உணர்வீர்கள். வெற்றி பெற்றவர்கள் வேறுபட்ட மனிதர்கள் அல்ல. அவர்கள் தினமும் வேறுபட்ட முடிவுகளை எடுத்த மனிதர்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.